ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மீனாவும் தங்கமயிலும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சைலண்டா வீட்டுக்கு போயிட்டு பயங்கர கோவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கோமதி வராங்க. வந்த உடனே என்னங்க ஆச்சு? நானும் வந்ததுல இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ஏதோ சைலண்டா கோவமா இருக்கீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு கோமதி, இந்த வீட்டுல இருக்கிற யாருமே என்னோட பேச்சை கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாரு கோமதி, அந்த தங்கமயிலும் மீனாவும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சிரிச்சு சிரிச்சு வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன உறவு கொண்டாட வேண்டியது இருக்கு? இங்க பாருங்க, நீங்க அமைதியா இருங்க, இதுல நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக்கு ஃபோன் பண்ணி, மீனா உடனே நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு சரிங்கக்கா நான் வீட்டுக்கு போறேன், அத்தை என்ன எதுக்கோ வீட்டுக்கு வர சொல்றாங்க, அதனால நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்கே போன உடனேயே நம்ம தங்கமயிலை பற்றி கேட்பாங்க அப்படின்னு தெரியாம தான் நம்ம மீனா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே கோமதி ரொம்பவே கோவமா, அத்தை என்னாச்சு அத்தை, எதுக்கோ வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, உன் மனசில் என்னதை நீ நினச்சிக்கிட்டு இருக்க? நாங்கள் எல்லாரும் ஒருத்தி ஒதுக்கி வச்சிருக்கோன்னா நீ மட்டும் உறவை கொண்டாடிக்கிட்டு இருக்க, என்னதை நினச்சிக்கிட்டு இருக்க நீ மனசில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, ஆமாம் நான் உறவு தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன், எதனால இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக். அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருப்பா, இந்த விஷயத்துல எங்ககிட்ட சொல்லலன்னா கூட பரவாயில்ல, சரவணன் கிட்டயாச்சும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. இங்க பாருங்க மாமா, சரவணன் மாமா கிட்ட இந்த விஷயத்த பத்தி மயிலாக்கா சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன கேட்டாரு தெரியுமா, இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த குழந்தை யாரோடது அப்படின்னு கேட்டு மயிலாக்காவை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனாலதான் இனிமே மயிலாக்கா தனியாவே வாழ்ந்துக்கிறேன், என்னோட குழந்தையோட கௌரவமும் என்னோட சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம், இனிமே யார்கிட்டயும் நான் கெஞ்சிக்கிட்டு போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கோமதிக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் கிட்ட போயிட்டு அப்படியே பல்லான்னு கன்னத்துல அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருடா, உன்னை நான் இப்படியாடா வளர்த்தேன், எப்படிடா உன்னால இப்படியெல்லாம் நடந்துக்க முடிஞ்சிச்சு, ஒரு பொண்ணு கேட்க கூடாத வார்த்தையை கேட்டுட்டு வந்திருக்கேடா, அவ மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கோம், அவ தப்பு பண்ணதை விட நீ பல மடங்கு அதிகமா தப்பு பண்ணிட்டியடா, கோவத்துல என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு உனக்கு தெரியலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, அவ என்கிட்ட இப்போ வரைக்கும் நாடகம் தான் ஆடிக்கிட்டு இருக்கா, அவ சொன்னது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மீனாக்கு பயங்கர கோவம் வருது. இங்க பாருங்க மாமா, உங்ககிட்ட சொன்ன விஷயம் எல்லாமே உண்மை, மயிலக்காவை நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன், அவங்க பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த டாக்டரு என்கிட்ட தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கும் சரி ரொம்பவே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ஒரு பக்கம் கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த நகை பிரச்சனை, இப்போ குழந்தை நம்ம வீட்டு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது யாரு கோமதி இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல என்னங்க முடிவு எடுக்கிறது, நீங்க தாங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கும் இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. இங்க பாரு சேரவனா, நீ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறதே எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பொண்ணு ஃபோன் பண்ணா நீ ஒரு மாதிரி நடந்துக்கிறதும் நான் கொஞ்சம் நல்லா உன்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீ பண்ற வேலை எதுவுமே சரியில்லை, அதுவும் தங்கமயில உன்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லியும் அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்க பத்தியா, அது மட்டும் இல்லை, அந்த விஷயத்த வந்து வீட்டில் சொல்லாம இருந்திருக்க, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனை அப்படியே பயங்கர திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தங்கமேல் தான் தப்பு பண்ணான்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா தப்புமே இப்போ சரவணன் மேல திரும்புது, எல்லா தப்பும் இப்போ சரவணன் பண்ண மாதிரி தான் இப்போ எல்லாருக்குமே தோணுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பாண்டியன் கிட்ட, இங்க பாருங்க, அவ பண்ணது தப்பாவே இருக்கட்டுங்க, இனிமே அந்த குழந்தைக்கு அவாது மன்னிச்சு நம்ம அவளை ஏத்துக்கிட்டு நம்ம மருமகளா ஏத்துக்கலாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு கோமதி, நீ சொல்றதும் கரெக்டு தான், ஆனா இவன் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு வருவான்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல, என்னோட பசங்க எல்லாமே ரொம்ப நல்ல பசங்க, நல்லா ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு இப்போ தானே புரியுது, எனக்கு முன்னாடி தான் அவங்க ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனால் என்னை தாண்டி போனதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ கேவலமான புத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோமதி. இங்கே பாரு கோமதி, நீயும் மீனா சரவணன் 3 பேருமே போய் நம்ம தங்கமயில வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதை கேட்ட மீனாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க மாமா,
மாமா, இந்த விஷயத்துல நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த வீட்லயே அத்தை மட்டும்தான் இந்த விஷயத்த சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரிடி, அதை பத்தியெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இங்க பாருடா, நீ என்ன பேசியோ ஏது பேசுவோ எனக்கு தெரியாது. அவளை எப்படியாவது நீ தான் வீட்டுக்கு சம்மதிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனை கூட்டிட்டு தங்கமயில் வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அங்க பாக்கியம் இருந்துட்டு நம்ம கோமதி, சரவணன், மீனா இவங்க 3 பேருமே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி ரொம்ப கோவத்துல உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கவும், நம்ம அதாவது சரவணன் மாமா, அதாவது அவங்க மாமா தானே, அதனால இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்ல ஓடி வந்து, வாங்க மாமா வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே உள்ள போறாங்க. உள்ள போன உடனே ஒரு பக்கம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கூட பேசாம அமைதியாவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்களோட கோவம் எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க எதுக்காக இவ்வளோ கோவமா இருக்கீங்களோ எனக்கு தெரியுது. ஆனா இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அப்பவே தங்கமயில நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்போம். எதுக்காக இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓகியம் மாதிரி வந்து பேச வந்துட்டீங்க. எப்படிங்க உங்களால எல்லாம் இப்படி மனசாட்சி இல்லாம பேச முடியுது? உங்க பையன் என்னன்னா என்னோட பொண்ணு அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, பாக்குற இடத்துல எல்லாம் அசிங்கசமா பேசிட்டு அவன் பொய் சொல்றான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, என் பொண்ணு பண்ணது தப்புதான். ஆனா என் பொண்ணு இது எல்லாத்தையுமே பண்ணல. நான் பண்ண சொல்லிதான் இதை பண்ணாலே தவிர அவ மனசறிஞ்சு இது நாள் வரைக்கும் ஒரு பொய் கூட சொன்னதே கிடையாது. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே உண்மையை நேசிச்சதை தவிர வேற எந்த ஒரு தப்புமே அவ பண்ண கிடையாது. மீறி எல்லா தப்புமே நான் தான் காரணம். அது எனக்கு தண்டனை கொடுக்கறதா தான் நீங்க எனக்கு கொடுத்துருந்தா அந்த தண்டனைக்கு அர்த்தமா இருந்திருக்கணும். ஆனா என் பொண்ணுக்கு நீங்க தண்டனையை கொடுத்து ஒரு பெரிய பாவமே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கமயில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி, மீனா, அதுக்கப்புறம் சரவணன் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா ஓடி போய் நம்ம தங்கமயில கட்டி பிடிச்சிக்கிட்டே, அக்கா இங்க பாருங்கக்கா, இனிமே நம்ம வீட்டுக்கு போகலாமாக்கா, எல்லா விஷயத்தையும் நான் வீட்டில் சொல்லிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஏத்துக்கிட்டாங்க. இங்க பாரு மீனா, நான் அப்ப சொன்னதுதான் இப்ப சொல்றேன். எனக்கு யாரு கூடயும் வாடுறதுல விருப்பமே கிடையாது. இனிமே எனக்கு தனியா வாழ்ந்துக்க தெரியும். அடுத்த ஹியரிங்லேயே கண்டிப்பா உங்களுக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். நான் பொய் சொல்றவளாவே இருக்கட்டும், நான் பித்தலாட்டக்காரியாவே இருக்கட்டும், பரவாயில்ல. இனிமே நான் அப்படியே வாழ்ந்துகிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சரவணன் எடுத்துட்டு, இங்க பாரு தங்கமயிலு, நான் பண்ணது எல்லாமே தப்புதான். அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நீ கொடுத்துறாத, என் பிள்ளைகிட்ட இருந்து என்னை பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட எவ்வளவு சந்தோஷமா சொல்ல வந்தேன். ஆனா நீங்க என்னை எப்படி அசிங்கப்படுத்தி அனுப்புனீங்க. இங்க பாருங்க, திரும்ப உங்க கூட சேர்ந்து வாடுறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. முதல்ல இங்க இருந்து போங்க. உங்க மூஞ்ச பார்த்தா கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. உங்களை நான் வெறுத்துட்டேன். அது மட்டும் கிடையாது, நீங்க ஒரு பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்களை விட்டு விலகணும்னே நினைச்சேன், தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருமா தங்கமயிலு, அவன் அந்த பொண்ணு இவனோட ஃப்ரெண்டு தாமா, வேற எந்த ஒரு நோக்கத்தோடையும் இவன் பழகல, இவனை தப்பா நினைச்சிடாதமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்க பாருங்க அத்தை, நீங்க யாரு இவர் யாருன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் அத்தை. நான் தப்பு பண்ணவதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த விஷயத்துல எப்படி பேசுறதுன்னு உங்க பையனுக்கு தெரியலல்ல. ஏன்னா கோவிலில் வச்சு எவ்வளோ பெரிய, அதாவது எந்த ஒரு பொண்ணுமே கேட்கக்கூடாத வார்த்தையை கேட்டுட்டாரு. அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இனிமே இவர் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்தேன். இப்போவும் அதே எண்ணத்துல தான் இருக்கேன். உங்க வீட்டுக்கு என்னால் வர முடியாது. என் பிள்ளைய எப்படி வளர்க்கணுன்றது எனக்கு தெரியும். நீங்க எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம மீனா இருந்துட்டு, அக்கா என்னக்கா, எதுக்காகக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரவணன் மாமாவோட மனசு மாறாதானே, நீங்க தானே ரொம்ப ஏக்கமா இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது எப்படிக்கா உங்களால இப்படி பேச முடியுது? இப்படியெல்லாம் பேசாதீங்கக்கா. கண்டிப்பா சரவணன் மாமா மனசு மாறிதான் உங்களை கூப்பிட வந்திருக்காரே தவிர வேற எந்த எண்ணமும் இல்லக்கா. வீட்டுல சொன்னதுக்காகலாம் இல்ல, அவரே தான் வந்திருக்காரு. அவரு எப்படி இருக்காருன்னு பாருங்க. அவர் ஃபீல் பண்றதை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? இங்க பாருங்கக்கா, அவர் பண்ணது எல்லாமே தப்பு தான்.
அதுக்காக நீங்க எதுக்காகக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? இங்க பாரு மீனா, இத்தனை வருஷமா நான் தப்பான முடிவு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம யாரு சொன்னாலையும் தலைய ஆட்டிக்கிட்டு நான் அத பண்ணது தான் மிகப்பெரிய தப்பே. நான் அப்படி பண்ணாம எனக்கு என்ன தோணுதோ அத பண்ணியிருந்தாலே கண்டிப்பா என்னோட வாழ்க்கையில பிரச்சனைன்றது ஒண்ணும் வந்திருக்கவே வந்திருக்காது. இனிமேலும் நான் அத விடமாட்டேன். என் மனசுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வேன். இந்த குடும்பத்துல திரும்பவும் போய் சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்ல. அதே மாரி அவருக்கும் இல்லன்னு எனக்கு தெரியும். அவரு அதாவது வீட்ல இருக்கிறவங்கலாம் சொன்னதுனால மட்டும் தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்காரே தவிர, அவரு மனசுல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. தான் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்க பாரு தங்கமயிலு, உன் மனசுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதையே செய்யி. இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்களேன்னு உன்னை நான் காயப்படுத்திட்டேன். அது இனிமேலும் நான் பண்ண மாட்டேன். அது மிகப்பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். சத்தியமா இனிமே நான் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். உன் புகுந்த வீட்டுல உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் நீ கிளம்பு. இல்லைன்னா நீ இங்கே இரு. காலம் முழுக்க நானே உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே இங்க பாருங்கம்மா, எனக்கு இந்த ஒத்த வார்த்தை போதுமா? உங்க குடும்பத்தையே நான் பாத்துக்கிறேன். நான் வேலைக்கு போய் நானே சம்பாரிச்சு நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேம்மா. நீ கவலையே படாதமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, இங்க பாருமா, கோவத்துல நம்ம என்ன வேணாலும் பேசலாம். நீ எங்க வீட்டுக்கு பண்ணது துரோகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஏகப்பட்டதா இருக்கு. அதனாலதான் நாங்க கோவப்பட்டோம். அதுக்காக நீங்க போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து எங்களை ஜெயில வரைக்கும் வர வச்சது அதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாவாச்சு அதாவது கோர்ட்ல இருந்து கேஸு ரத்தாயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருமா தங்கமயிலு, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேல நம்ம எதுவுமே யோசிக்க முடியாது, யோசிச்சும் பார்க்கவும் முடியாது. அதுக்காக இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருப்பியா? இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்காத சரியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படியெல்லாம் பண்ணாதமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போய் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில இருந்துட்டு அதாவது சரவணன் கிட்ட போய், இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் இனிமே எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இனிமே என்னை தேடி வராதிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, இங்க பாருங்கக்கா, இப்படி எல்லாம் பேசாதீங்கக்கா. ஏங்கா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீனா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு மீனா. நீ மட்டும்தான் மீனா என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டே என்னோட பக்கம் நின்றவளே. நான் உன்னை எப்பவுமே மறக்கவே மாட்டேன் சத்தியமா. இனிமே இவங்க யாரோ நான் யாரோ, முதல்ல இவங்களை வீட்டை விட்டு போக சொல்லுங்க மீனா. நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம் மீனா. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே வரக்கூடாது மீனா. என் கஷ்டத்துல யாருமே பங்கு எடுத்துக்காது, யாரும் என் கூட நிக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. முதல்ல இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது கோமதி வேற வழியே தெரியாம அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம சரவணன் கிட்ட, இங்க பாரு சரவணா, அவளோட மனசு எவ்வளவு காயப்பட்டிருந்தா இப்படி ஒரு முடிவு அவ எடுத்திருப்பா? எப்படிடா உன்னால இப்படி எல்லாம் பேச முடிஞ்சிச்சு? எப்படிடா உன்னை நான் என்னோட வயிற்றுல பெத்தனை நினைக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்குடா. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதனே. இங்க பாருங்கம்மா, ஏதோ தெரியாம பேசிட்டேம்மா. நான் பேசிட்டு எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கூட டெய்லி ஊர் சுத்துறியமேடா. ஃப்ரெண்டனா இப்படிதான் ஊர் சுத்திக்கிட்டு இருப்பியா? யார் பார்த்தாலும் தப்பா தானே நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா பார்த்து தப்பா நினைச்சு நம்ம வீட்டுக்கு வந்து கேட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்க. ஆனா தங்கமயில எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல விடாம அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு இப்பதானே தெரியுது எல்லா விஷயமும் ஹூ மேலதான் இருக்கு தப்புன்னு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருமா, இதுக்கு முன்னாடி அவ பண்ண தப்பெல்லாம் உனக்கு தெரியல. ஆனா இப்போ நான் பண்ண தப்பு தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? இங்க பாரு, அதுக்கான தண்டனையை அவ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால அவளோட தப்பை பத்தி நம்ம பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம நீ அவ பண்ணான்றதுக்காக நீயும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க பாத்தியா? இதுதான் மிகப்பெரிய தப்பே. உன்னை பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. இனிமே என் கூட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரவணன் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம சரவணன் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலி கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே போன் அட்டன் பண்ணி, அஞ்சலி, நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன், இத்தனை நாளா என்ன கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சரவணா, நான் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் கொஞ்சம் கோவிலுக்கு போயிட்டு வர வேண்டியது இருந்துச்சு. அங்க போன் எல்லாம் அலோடு இல்லையா, அதனாலதான் வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். இங்க பாரு
சரவணா, நீ இனிமே ரொம்ப சந்தோஷமா இருப்ப சரவணா. உன்னோட வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. சரியா?" அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு அஞ்சலி, என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு முடிவு எடுக்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனோ, அப்படி ஒரு முடிவ அந்த தங்கமயிலு எடுக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனே நம்ம அது யாரு? இத கேட்ட உடனே நம்ம கோமதி, அது யாரு? நம்ம அஞ்சலி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. "இங்க பாரு சரவணா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. இங்க பாரு அஞ்சலி, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு உட்காந்து தீர்ப்பு சொல்ற மாரி அவங்க கிட்ட சொல்லப் போறேன். அத கேட்டு அவங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில பார்க்க போறாங்க. அததான் நான் வைக்கப் போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோ அ அது நம்ம அஞ்சலி இருந்துட்டு சரவணன் கிட்ட, "இங்க பாரு சரவணா, நடந்த விஷயத்த எல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். இப்போ நீயும் சொன்னல்ல, இனிமே கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன். என்ன ஆச்சு உனக்கு? இனிமே நல்லா சாப்பிட்ற, டைமுக்கு டைமுக்கு சாப்பிட்டா மட்டும்தான் கண்டிப்பா உன்னோட உடம்பையும் நீயும் பாத்துக்க முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சரவணன் வந்துட்டு பயங்கரமா கோவத்துல, "இங்க பாரு அஞ்சலி, நான் என்ன விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கவும், "இங்க பாரு சரவணா, நீ தெம்பா இருந்தா மட்டும்தான் நீ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியும். நீயே தெம்பு இல்லைனா, உடம்புலையும் தெம்பு இல்லாம, மனசுலையும் தெம்பு இல்லாம எப்படிடா இந்த பிரச்சனையெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணுவ? இங்க பாரு சரவணா, நீ பண்ணது எல்லாமே தப்புன்னு அன்னைக்கே உன்கிட்ட சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ தங்கமயில் கிட்ட போய் பேசுனா மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். நீ பேசலன்னா எப்படி சரியாகும்? கண்டிப்பா நீ போய் பேசியே தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம தங்கமயில் இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில் கிட்ட போயிட்டு, "இங்க பாருடி, உங்க புகுந்த வீட்டுல இருந்தே வந்து எல்லாரும் உன்னை கூப்பிட்டாங்களடி, நீயே போயிட வேண்டியதாண்டி, ஏன்டி இப்படியெல்லாம் பண்ண?" அப்படின்னு கேட்கவும், "இங்க பாருங்கம்மா, நான் இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருந்தா கூட சொல்லுமா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். எதுக்காகம்மா இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுற நீ? அந்த வீட்டுக்கு திரும்ப சந்தோஷமா வாழணும்னு நினைச்சாவே எனக்கு பழசாதான் ஞாபகம் வருது. அவங்க என்ன பண்ண கொடுமை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. அவங்க பண்ணதெல்லாம் கொடுமைனெல்லாம் சொல்லிட முடியாதுமா. அவங்களையும் நான் அவ்வளோ ஏமாத்திருக்கேன், அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன். அதனால தான் அவங்களும் எனக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. அது எனக்கு கொடுத்த தண்டனையை நான் எடுத்துக்கிறேன். இனிமேலும் அவங்க கிட்ட நான் போய் நிற்கக்கூடாது. அதனால இந்த கேஸை நான் வாபஸ் பண்ணி டிவோர்ஸ் கேஸ் மட்டும் போடுறேன்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதுக்கு கோர்ட்டும் அக்செப்ட் பண்ணிடுறது. அக்செப்ட் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷம் நம்ம தங்கமயிலுக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் இருந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே கோர்ட் ஹியரிங் நாள் வந்துடுது. வந்து நம்ம சரவணன் வந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட நம்ம கோமதி கிட்டேயும் பாண்டியனி கிட்டேயும், "இங்க பாருங்கப்பா, போன வருஷம் இந்த நாள்ல நான் எவ்வளோ அழுதுகிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் அவ்வளோ அழுதுகிட்டு இருந்தேன். அந்த அழுகையை என்னால் இப்போ கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியல." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, "இங்க பாரு சரவணா, நீ கவலைப்படாத" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தலகால் புரியாம இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் 2 பேருக்குமே பிடிச்சி போயிடுது. பிடிச்சி போன உடனே நிச்சயதார்த்தமும் அப்படியே அங்கேயே முடிச்சு விட்டுடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம சரவணன் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருடி, உனக்கும் எனக்கும் 2வது மேரேஜ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காகடி இவ்வளோ டல்லா இருக்க? நீ ஃபேஸ் கண்ணாடி போட்டு அப்படியே ஃபேஸை அப்படியே குளிர்ச்சியா வச்சுக்கோடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் கண்ணாடாவை எடுத்துட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம கோமதியோட தம்பி நம்ம சக்திவேலும் முத்துவேலும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா சக்திவேல்கிட்டையும் போய் மீனா கிட்டேயும் சொல்றாங்க, என்னோட மருமகளுக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு மயிலுக்கிட்ட போயிட்டு, "இங்க பாருடி தங்கமயிலு, நீ கோர்ட்ல கேஸை வாபஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுடி. நீ கேஸை வாபஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா இனிமே நான் அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருப்பல்ல." அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம விஜய் இருந்துட்டு அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா போய்
அதாவது கடையில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதியை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்த சரவணன் கிட்ட, இங்கே பாரு சரவணா, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்படி நடந்துக்கிட்டு இருக்க? இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியாவே படலை அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே ரொம்பவே கோவமா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாணவனும் அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. முழிச்ச உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்ப பாசமா அப்படியே அரவணைச்சுப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம யாரு நம்ம சரவணனுக்கு ரொம்பவே லவ் வந்துடுது. நம்ம மோனி தள்ளி தள்ளி போகவும் நம்ம அதாவது நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போயிடுவோளோ அப்படின்ற எண்ணமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பப்போ சின்ன சின்ன எண்ணம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போவுமே இருக்கணும்னு எண்ணம் இல்லை, அப்பப்போ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு மந்திரம் போட்டால் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லியிருப்பாங்க. இது கேட்ட உடனே இது ஞாபகத்துக்கு வந்துடுது. வந்த உடனே ரொம்ப பயந்துக்கிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட, இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, எப்படிங்க இதெல்லாம் முடியுது? என்னால் சத்தியமாக முடியவே இல்லை, எப்படி கொத்திருக்காங்கன்னு பாருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அஞ்சலி இருந்துட்டு, இங்க பாரு அஞ்சலி, நம்ம வீட்டில் இருக்கிற முறையெல்லாம் அதாவது வீட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்க முடியாதுங்க, அதனால நீ கவலைப்படாது சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமையில இருந்துட்டு ரொம்பவே கோவத்திலையும் ஆவேசத்திலையும் கோமதியோட வீட்டுக்கு போறாங்க. போன உடனே, இங்க பாருங்க, இந்த வீட்டு வாசப்படியை கூட நான் மிதிக்க பாட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தானா இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி என்ன இன்வைட் பண்ண முடிஞ்சிச்சு? இன்வைட் பண்ணா மட்டும் நான் வந்துருவேனா? என்னால் வர முடியாது. கேவலமான ஒரு குடும்பத்தில் வந்து வாச்சிட்டனே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தங்கமயிலு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாண்டியன் கிட்ட போயிட்டு, அப்பா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ப்பா, இப்போதான் எனக்கு டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரூம் போயிட்டு, இங்கே பாரு சரவணா, நீ ரொம்ப அவசரப்படுற சரவணா, எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம தங்கமையில இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் சுடர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சுடரு, என்ன மாதிரியே உன்னோட வாழ்க்கையும் நீ நாசம் பண்ணிக்க கூடாது, உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நீ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், அது ஒன்று தான் எங்களுக்கு முக்கியம். மேடம் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம கோமதி நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு போய் தங்கமயில் கிட்ட பேசலான்னு திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு சரவணனை பார்த்துட்ட உடனே ரொம்பவே கோவமா, வா உட்காரு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரொம்பவே என்னதான் நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது, அப்படி பேசுறதுதான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆவேசமாகவும் ரொம்ப அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எதுவுமே புரியாம அப்படியே தள்ளாடிக்கிட்டே நிக்கிறேன். அவ்வளோ கஷ்டமா இருக்குது, இவ்வளோ பெரிய லாரியை ஓட்டிட்டு போனா எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கத்த, நீங்க இந்த விஷயத்துல இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை, இருந்தாலும் எப்படி எப்படி ஊற்றிக்கலான்றது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம பூங்கா ஆண்டிக்கிட்ட பூங்கா ஆண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்கள் பேரை உயிர் பொழிச்சுக்கிட்டானா இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம், வீட்டுக்கு வந்த உடனே பெட்டு ஹாலு எல்லாமே மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்ட உடனே ரொம்பவே கோவத்தில் கோர்ட்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல நம்ம தங்கமயில இருந்துட்டு, இங்கே பாருங்க சார், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க சார், எனக்கு இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுல முழு சம்மதம் இருக்குது, எனக்கு சம்மதம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே பயங்கர கோவம் வந்துருச்சு எனக்கு, எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மாமா, இத்தனை வருஷமா நான் தான் உங்களை கெஞ்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இப்போ என்ன கெஞ்சுற அளவுக்கு ஆளாயிடுச்சு
அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த ஒண்ணு விடாம அப்படியே ஒப்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கரமா ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில இருந்துட்டு அதாவது கோர்ட்ல ஜட்ஜி என்ன ஒரு தீர்ப்பு சொல்வாரு, இல்ல நம்ம ராஜாங்கத்துக்கு எதிராக தீர்ப்பு சொல்வாரா, இல்ல நம்ம தாமஸுக்கு எதிராக தீர்ப்பு சொல்வாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, அஹ் நம்ம தங்கமயில நம்ம தங்கமயில தங்கமயில இருந்துட்டு சரவணனை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும்